Hello all, welcome to the course Energy Engineering. இன்னைக்கு டாப்பிக்கில் விண்ட் எனர்ஜி பொட்டன்ஷியல் பற்றி பார்க்க போகிறோம். விண்ட் எதனால் ஃபார்ம் ஆகுது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி அகைன் இந்த தம்ப்நெயில் பற்றி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். என்னடா விண்ட் எனர்ஜி பற்றி படிக்க வந்திருக்கிறோம், இவர் ஏதோ பழைய காலத்து பாட்டை போட்டுட்ருக்கிறாரா, 90s கிட்ஸ்ன்னு நினச்சா இவர் 70s 60s கிட்ஸாக இருப்பாள் போலையே அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். இதுக்கான காரணம் கொடி அசைந்ததும் காற்று வந்ததா இல்லை காற்று வந்ததும் கொடி அசைந்ததா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்து அதுக்கான ஆன்சர் இந்த கோர்ஸ் ஆர் இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் கம்மிங் டு த கண்டென்ட், விண்ட் எனர்ஜி. விண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஏர் இன் மோஷன். நார்மலாக ஏர் நமக்கு என்னென்னு தெரியும், அது ஒரு வேளை மூமெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து விண்டுன்னு சொல்கிறாங்க. அது எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நமக்கு நார்மலாக சோலார் ரேடியேஷன் சன்லேருந்து வரக்கூடிய சோலார் ரேடியேஷன் அட்மாஸ்ஃபியர்லேருந்து நம்மளோட எர்த்துக்கு வந்து வருது அப்படின்னு தெரியும். அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹீட்னால் ஏர் வந்து அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆப்வியஸ்லி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதோட ப்ரெஷர் ஆர் அதோட வால்யூம் அகைன் இன்க்ரீஸ் ஆகும். எந்த ஒரு மெட்டீரியல் நீங்கள் ஹீட் பண்ணாலும் அந்த மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போது அட்மாஸ்ஃபியர்லேருந்து நமக்கு வந்து அந்த சோலார் ரேஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய ஏரை ஹீட் பண்ணும்போது அட்மாஸ்ஃபியரிக் ஏர் அதோட டென்சிட்டி வந்து குறையுது. டென்சிட்டி குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி யூ நோ தட் ஹையர் டென்ஸ்ட் மெட்டீரியல் வந்து லோவர் டென்ஸ்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ட்ராவல் ஆகும். ஆர் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர், இந்த டீவியேஷனில் ஹை ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ஏர் வந்து லோ ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ஏரை நோக்கி அந்த வேக்கமை நோக்கி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இங்கே நடக்குது. வென் சன் ஹீட்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் த அட்மாஸ்ஃபியர் டிஃப்ரெண்ட்லி தேன் அதர் பார்ட். இங்கே நம்ம சன் எர்த் ஜாமெண்ட்ரி பார்த்தோம். சன் எர்த் ஜாமெண்ட்ரியில் ஈக்குவேட்டரில் ஒரு டைப் ஆஃப் சோலார் ரேடியேஷன் இருக்கும், சோலார் இன்சிடென்ட்ஸ் இருக்கும். அந்த போலார் ரீஜன்ஸில் ஒரு டைப் ஆஃப் சோலார் இன்சிடென்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். விச் மீன்ஸ் ஈக்குவேட்டரில் அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட் இருக்கும், போலார் ரீஜன்ஸில் கம்மியான அமௌண்ட். அந்த ட்ராவல் ஈக்குவேட்டர்லேருந்து போலார் ரீஜனை நோக்கி போக போக அந்த சோலார் ரேடியேஷனோட இன்டென்சிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் அங்கே ஃபைனலாக ஹீட்டோட தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ரீஜன், அந்த ஈக்குவேட்டர் ரீஜனில் இருக்கக்கூடிய ஏரோட டென்சிட்டி கம்மியாயிரும், போலார் ரீஜனில் இருக்கக்கூடிய ஏரோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அண்ட் ப்ரெஷரும் அதே போல் தான். போலார் ரீஜனில் இருக்கக்கூடிய ஏரோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அண்ட் ஈக்குவேட்டரில் இருக்கக்கூடிய ஏரோட ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ ஹை ப்ரெஷர் ஏர் ஃப்ரம் போலார் ரீஜன் வில் ட்ரை டு மூவ் டுவர்ட்ஸ் ஈக்குவேட்டர் ரீஜன். ஸோ இந்த மூமெண்ட் தான் வந்து ஏர் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. ஏர் ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் அண்ட் திஸ் மூமெண்ட் ஆஃப் ஏர் இஸ் விண்ட். இந்த பிக்சர், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஹாவ் டூ ரயில்வே ட்ராக்ஸ். ஒன்றில் ஒரு ப்ளூ கலர் ட்ரெயின் போயிட்டுருக்கு, இன்னொன்று வந்து ஒரு ரெட் கலர் ட்ரெயின் போயிட்டுருக்கு. அசியூம் வி ஆர் ட்ராவலிங் இன் ப்ளூ கலர் ட்ரெயின். ப்ளூ கலர் ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, ரெட் கலர் வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஸோ ப்ளூ கலர் ட்ரெயினில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, உங்கள் கையில் ஒரு ஃபுட்பால் இருக்குது. அந்த ரெட் கலர் ட்ரெயினில் ஒரு கோல் போடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபுட்பாலை வந்து ப்ளூ கலர் ட்ரெயின்லேருந்து நீங்கள் கிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன தான் ஒரு பெரிய டேலண்டடான பிளேயராக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கிக் பண்ணியிருப்பீங்க, பட் அது ஸ்ட்ரைட்டாக போகாது. அது என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை நோக்கி ஃப்ளோ ஆகிருக்கும். இப்போ இதுதான் நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ணியிருப்போம், பட் அது வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளை நோக்கி வெளியில் போயிருக்கும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பால் வந்து நீங்கள் கிக் பண்ணுற டைரக்ஷனில் போகுது, பட் அலாங் வித் தட் இந்த ட்ரெயினோட இன்ஃப்ளூயன்ஸும் கொஞ்சம் இருக்குது. அதனால் அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகின மாதிரி நமக்கு தெரியுது, பட் அது ஆக்சுவலி சேஞ்ச் ஆகலை. அது நம்ம கிக் பண்ணது ஸ்ட்ரைட்டாக தான் கிக் பண்ணியிருக்கோம், அது ஸ்ட்ரைட்டாக தான் போகுது. பட் பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் திஸ் ட்ரெயின் அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆன மாதிரி காமிக்குது. அகெயின் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயின் இருந்துச்சு, இப்போ 2 ட்ரெயின் இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஒரு ட்ரெயின் வந்து மேலே இருக்குது, இன்னொரு ட்ரெயின் கீழே இருக்குது. ப்ளூ கலர் ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது சேம் இங்கேருந்து நம்ம இந்த ட்ரெயினுக்கு நம்ம கிக் பண்ணோன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த டைரக்ஷன் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இந்த மாதிரி மூவ் ஆகிருக்கும். அதே போல் இந்த டைரக்ஷனில் கீழே இருக்கக்கூடிய ட்ரெயினில் நீங்கள் கிக் பண்ணிங்கன்னா பாலோட டைரக்ஷன் இப்படி மூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த
change in direction because of the movement of a particular thing is known as Coriolis effect. இப்போ அதே ட்ரெயினை வந்து நம்ம ஈக்குவேட்டரில் ப்ளூ கலரும் மற்ற ரெண்டு ரீஜன்ஸ் நார்த் டுவர்ட்ஸ் நார்த்தில் ஒன்றும் சவுத்தில் ஒன்றுமா நம்ம வச்சுருக்கிறோம்னு அசியூம் பண்ணிப்போம். இப்போது இந்த ஈக்குவேட்டர் ரீஜனில் இருக்கக்கூடிய சர்க்கம்ஃபரன்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சர்க்கம்ஃபரன்ஸ் ரொம்ப அதிகம். பட் இது கம்பேரிட்டிவ்லி கம்மி, இங்கேயும் கம்பேரிட்டிவ்லி கம்மி. பட் இந்த என்டையர் ரீஜன்லேயுமே வந்து இட் டேக்ஸ் 24 hours. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா 24 hours ட்ராவல் 24 hours ஆனால் தான் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடியுது. அது எவ்வளோ பெரிய இந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு 24 hours ஆனால் தான் இது கம்ப்ளீட்டாக இந்த பாயிண்ட்லேருந்து திருப்பி இதே பாயிண்ட்டுக்கு வர முடியும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ரீஜனில் there will be slower movement, whereas at this particular region will have higher or faster movement. ஏன்னா இது வந்து பெரிய சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த சர்க்கம்ஃபரன்ஸை கம்ப்ளீட் பண்ணோன்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி அதிகமாக இருக்கும், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் 24 ஹவர்ஸில் இந்த சர்க்கம்ஃபரன்ஸை கவர் பண்ண முடியும். The train still move at different speeds, but now they would appear to travel parallel to each other. இதுக்கு காரணம் அதுதான். ரெட் கலர் ட்ரெயின்ஸ் ரெண்டுமே வந்து ஸ்லோவர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே சேம் ஸ்பீடில் போயிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்கும். காரணம் இதோட ட்ராக் லென்த் அதிகம், இதோட ட்ராக் லென்த் கம்மி. அண்ட் அகைன் அதே எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஒருவேளை இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் நார்த் ஆர் சவுத் போல் ஃபார் 24 hours அந்த ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து யூல் பி டேக்கிங் at 0.0005 miles per hour. அந்த நார்த் போல் சவுத் போலில் நின்னாலும் அந்த என்டையர் சர்க்கிள் அந்த போலை சுற்றி வர்றதுக்கு நீங்கள் போகக்கூடிய ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் அரவுண்ட் 0.0005 miles per second. அண்ட் செகண்ட், ஒருவேளை நீங்கள் ஈக்குவேட்டரில் இருக்கிறீங்க அப்படின்னா அதே சேம் 24 hours ரொட்டேஷனில் நீங்கள் எவ்வளோ சர்க்கம்ஃபரன்ஸ் கவர் பண்ணியிருப்பீங்கன்னா யூல் பி கவரிங் அ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் 25,000 miles. ப்ரீவியஸ் கேஸ் நார்த் ஆர் சவுத் போலில் பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் சர்க்கம்ஃபரன்ஸு இட் இஸ் ஒன்லி 6 feet. பட் இந்த கேட்டகரி நீங்கள் ஈக்குவேட்டர் வரும்போது இட் இஸ் அரவுண்ட் 25,000 miles. அப்போது நீங்கள் போன ஸ்பீட் எப்படி இருக்குன்னா இட் இஸ் அரவுண்ட் 1040 miles per hour. ஸோ நார்த் போலில் நம்மளோட ஸ்பீட் 0.0005 miles per hour இருக்கும். and exactly at equator north or south pole 0.0005 miles per hour, and exactly at equator the speed is around 1040 miles per hour. ஸோ இதுதான் விஷயம், இதுதான் வந்து வித்தியாசம். நார்த் போல் அப்படி நம்ம ஈக்குவேட்டர்லேருந்து கொஞ்சமாக மேலேயோ இல்லை கீழேயோ போகும்போது நம்மளோட ட்ராவலிங் ஸ்பீட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் கொரியோலிஸ் எஃபெக்ட். கொரியோலிஸ் எஃபெக்ட் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்த அதே விஷயம்தான். ஒருவேளை பால் வந்து இந்த ரீஜனில் இருக்குது அப்படின்னா நான் கிக் பண்ணும்போது இதோட மூமெண்ட்னால இப்படி போயிடும். பட் அதே இது இங்கேருந்து நான் கிக் பண்ணேன்னா இந்த டைரெக்ஷனில் வரும். சிமிலர்லி இங்கேருந்து கிக் பண்ணும்போது இந்த டைரெக்ஷனில் வரும். இது பால் அப்படின்ட்டு அசியூம் பண்ண வேணாம். இந்த இடத்துல நம்ம வந்து விண்ட் அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். விண்டு எப்படி தானாக மூவ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். அதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள். இந்த பர்டிகுலர் ரீஜனில் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஏன் ப்ரெஷர் கம்மியாகுது அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். நம்ம சன்ரைஸ் வந்து இங்கே அதிகமாக படுறதால இங்கே இருக்கக்கூடிய ஏர் எல்லாம் வந்து ஹீட் ஆகுது. ஏர் ஹீட் ஆகும்போது அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிரும். பட் கம்பேரிட்டிவ்லி இந்த ரீஜனில் வந்து ஏர் வந்து அந்தளவுக்கு ஹீட் ஆகாது. காரணம் வந்து சோலார் ரேடியேஷனோட இன்டென்சிட்டி இந்த ரீஜனில் கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஏர் வந்து அவ்வளோவா ஹீட் ஆகிருக்காது. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்காது. ப்ரெஷரும் கம்பேரிட்டிவாக அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா ஹை ப்ரெஷர் ஏர் இங்கே கீழே நோக்கி வரும். அந்த கீழே நோக்கி வரும்போது அந்த டைரக்ஷன் இந்த ரெட் கலர் ஏரோ மார்க் இருக்குல்ல அந்த மாதிரி மூவ் ஆயிரும். சிமிலர்லி இந்த பக்கம் பார்த்தாலும் அதே கேஸ் தான். நார்த் போல் எப்படி நார்த் டைரக்ஷனில் எப்படி ஹை ப்ரெஷர் இருந்துச்சோ அதே போல் சவுத்துலேயும் ஹை ப்ரெஷர் இருக்கும். அது மேலே நோக்கி வரணும்னு நினைக்கும் போது அதோட டைரக்ஷன் இப்படி மூவ் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் வாட் த கொரியோலிஸ் எஃபெக்ட் இஸ். இட் அஃபெக்ட்ஸ் வெதர் பேட்டர்ன்ஸ், இட் அஃபெக்ட்ஸ் ஓஷன் கரண்ட்ஸ் அண்ட் இட் ஈவன் அஃபெக்ட்ஸ் ஏர் ட்ராவல். ஸோ இது எப்படி இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா வில் ஹேவ் ஒன் மோர் கிளிப்பிங். இங்கே யூ கேன் விட்னஸ் 4 people, ஒரு 4 பேர் ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டில் உட்காந்துக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ரைட்டாக தான் பாலை போடுறாங்க. பட் அந்த பால் ஸ்ட்ரைட்டாக போகாமல் ஒரு பர்டிகுலர் ஆர்க்காக கன்வெர்ட் ஆகி வருது. ஸோ திஸ் எஃபெக்ட் இஸ் நோன் அஸ்
கொரியாலிஸ் எஃபெக்ட். இதே பிரின்சிபல் தான் நமக்கு ஏர் ஃப்ளோவில் இருந்துகிட்ருக்கும். ஆஸ் ஏர் மூவ்ஸ் ஃப்ரம் ஹை டு லோ ப்ரெஷர் இன் நார்த்தன் ஹெமிஸ்பியர் இட் இஸ் டிஃப்ளெக்டட் டு த ரைட் பை கொரியாலிஸ் எஃபெக்ட். Similarly, in southern hemisphere, air is deflected to left. The amount of deflection in air is directly related to both the speed at which the air is moving and its latitude. Air velocity பொறுத்தும் அதோட latitude பொறுத்தும் அதோட deflection வந்து இருக்கும். Therefore, slowly blowing winds will be deflected only a small amount. Stronger winds will be deflected more. Likewise, winds blowing closer to the poles will be deflected more. நார்த் போல் சவுத் போல் இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். வேரஸ் நியரர் டு த ஈக்குவேட்டர் த டிஃப்ளெக்ஷன் வில் பி வெரி லோ அண்ட் எக்ஸாக்ட்லி அட் த ஈக்குவேட்டர் த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இஸ் 0. அண்ட் லோக்கல் விண்ட்ஸ் எதனாலலாம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிரைமரி ரீசன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் அண்ட் செகண்ட் இஸ் ஹில்ஸ் அண்ட் மவுண்டெயின்ஸ். டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நமக்கு நார்மலாக வந்து ஹீட் அப்படிங்கிறது லேண்டில் வந்து ரொம்ப குயிக்காக நடந்துடும், அது வாட்டரில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நடக்கும். ஸோ இந்த காரணத்தினால நம்ம சோலார் ரேஸ் வந்து லேண்ட்லேயும் வாட்டர்லேயும் சேம் அமௌண்ட் தான் படும். பட் லேண்டில் படக்கூடிய சோலார் ரேஸ் வந்து அதிகமான ஹீட்டு ஜென்ரேட் பண்ணிடும். இதனால் லேண்டில் இருக்கக்கூடிய ஏர் எல்லாமே வந்து சீக்கிரமாக ஹீட் ஆயிரும். ஸோ சீக்கிரம் ஹீட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி அதோட ப்ரெஷர் குறையும். இப்போ சீஷோர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா காற்றடிச்சிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த லேண்டில் இருக்கக்கூடிய ஏர் வந்து சீக்கிரம் ஹீட் ஆயிரும். ஹீட் ஆகிறதால அதோட ப்ரெஷர் குறைஞ்சிரும். அண்ட் வாட்டர் மேலே இருக்கக்கூடிய ஏருக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ ஹை ப்ரெஷர் ஏர் வந்து நம்ம லேண்ட் ஏரியாவை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நைட் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு அப்படியே ரிவர்ஸ். லேண்ட் ஏரியா ரொம்ப சீக்கிரம் கூல் ஆயிரும், வேற வாட்டரில் அப்படி இருக்காது. ஸோ இப்போ லேண்ட் ஏரியாவிலேருந்து வாட்டரை நோக்கி ஏர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து ஹில்ஸ் அண்ட் மவுண்டெயின்ஸ். ஸோ ஸ்லோப்பி ஏரியா, அதாவது ஹில்ஸில் இருக்கக்கூடிய ஸ்லோப்ஸில் ஏர் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகிறதால அந்த லோ லேண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஏர் வந்து ஹை ப்ரெஷர் ஏராக இருக்கும், அது மேலே நோக்கி மூவ் ஆகும். நைட் டைமில் அப்படியே ரிவர்ஸில் நடந்துகிட்ருக்கும். அண்ட் 2% of solar radiation falling on earth is converted into kinetic energy. Kinetic energy na it is related to velocity, speed or velocity தான் வந்து kinetic energy அப்படின்னு சொல்லுவாங்க. So out of 100%, 2% of solar radiation is converted into kinetic energy of wind. And the convert ஆன kinetic energyல 30% வந்து 1000 meter elevationல இருக்கு. From ground to 1000, 30% of kinetic energy is available. And இந்த 30% of kinetic energy நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே most of the countriesல எனர்ஜி டிமாண்டை வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அண்ட் விண்ட் எனர்ஜியை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது, தட் இஸ் known as wind turbine, which converts energy of wind into rotational energy, and finally the rotational energy will be converted into electrical energy by means of generator. ஸோ விண்ட் டர்பைன்லேருந்து எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர்லேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிரும். அண்ட் த காம்பினேஷன் ஆஃப் திஸ் விண்ட் டர்பைன் அண்ட் ஜென்ரேட்டர் இஸ் கால்ட் ஏரோ ஜென்ரேட்டர். நெதர்லாண்ட், டென்மார்க், அமெரிக்கா இங்கெல்லாம் வந்து விண்ட் எனர்ஜி வந்து ரொம்ப ப்ரீடாமினன்ட் யூஸ் ஆஃப் எனர்ஜியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் விண்ட் எனர்ஜியோட யூஸ்ன்னு பார்த்தா இது வந்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப வருஷமாகவே இருந்துகிட்ருக்கு. ஈவன் சென்ச்சுரிஸ் பேக்கே வந்து விண்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஃபார் இரிகேஷன் பர்பஸ், ஃபார் வாட்டர் பம்பிங் ஆர் கிரைண்டிங் கிரெயின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து லேட் 50s வந்து we have started utilizing wind energy. சம்மரின்னு பார்த்தா கொரியாலிஸ் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தோம், விண்ட் எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் விண்ட் பெருசாக நான் ஒன்றும் சொல்லிக்கலனாலும் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் சொன்னேன். அண்ட் இது போக முக்கியமான கொஸ்டின், கொடி அசைந்ததும் காற்று வந்ததா இல்லை காற்று வந்ததும் கொடி அசைந்ததாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் எதனால் எது நடந்துச்சு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் வில் ஃபோக்கஸ் ஆன் விண்ட் எனர்ஜி கன்வர்ஷன். இந்த விண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி நமக்கு தேவையான விதமாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அண்ட் இனி வரக்கூடிய ஒரு 10-15 வீடியோ இல்லை ஒரு 7-8 வீடியோவில் யூல் பி நோயிங் கம்ப்ளீட்லி அபவுட் wind energy, conversion of wind energy, types of wind turbines and everything. Thank you for watching and don't forget to fill the form available in the description.